I took a little break before continuing. I was like, okay, this completely turned into a totally different thing right now, because her father, Kural's father, is not a nice guy. He killed his own sister in an honor killing, which the cast angle was completely unexpected. But of course, I'm going to give my overall thoughts after the end of the film, after end of watching the film. But okay, if this has my attention, let's see where it goes. Now they will obviously get married. They will have to. டேய் நீ வெறு பண்ணாத, என்னை கூட்டிட்டு போ, பாரி வந்துட்டு இருக்கான். Who's Pari? Sorry. Okay. கூட்டிட்டு போறிய இவங்க அப்பா யாரும் தெரியும்ல? படி உங்களுக்கு கஜா அண்ணா யாரும் தெரியும்? Who's Raja? கர்நாடகா மினிஸ்டர். அவருக்கு நல்லா தெரியும். அவரோட ரைட் ஹேண்ட் கிட்ட தான் நான் பேசி முடிச்சேன். அந்த போனாலே அவங்க பார்த்துப்பாங்க. யார் இவரா? இவரேதான். உங்க ஊர்ல உங்க மாமா மலையாள, எங்க ஊர்ல எங்க கஜா மலை. And they will turn out to be friends. என்னடா இமயமலை சரிஞ்சு கிடக்கு? இல்ல நான் பண்ணனா பண்றது கேட்கல. கவலைப்படாத பாரி, மகன் நம்மளை சேர்த்து வைப்பான். ஆமாங்கண்ணா, பேக் கேட்டுக்கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்குங்க. நீங்க பேசுகிற ஃபைட்டை கேட்டு போட்டீங்களா, பஸ் ஏற்றி விட்டீங்கன்னா நான் குள்ள கூட்டிட்டு போயிடுவேன். மண்டபத்துல ஃபைட் பண்றது உங்களுக்கு என்ன புதுசா? ஃபைட்டா? தம்பி போலீஸ், பிளாக் கேட்ஸ், கட்சிக்காரங்க கேட்டகரி 100 பேர் இருக்காங்க. சரிடா சொல்லுங்க. சரிடா, இதெல்லாம் தாண்டி உங்களை அனுப்பி வைக்கிறேனே வெய்ய. எங்க போவீங்க? அவங்க அப்பனுக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸும் உங்க ஆதார் கார்டு போதும். இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் உங்களை தேடி வந்து விட்டு. இவங்க மேடம் ஸ்ட்ராங்கா இருக்கியா? லைஃப் பண்றதுக்கு நடுவில் இருக்கிறது ஜோனி இவ கூட தானா. தைலாண்ட் போட்டு மச்சா, நமக்கு சேர்த்து டிக்கெட் போடவா? அது போட்டதில் அழகா இருப்பான். சிரிச்சுக்கிட்டே இருப்ப சப்பு நிறைஞ்சிடும். நைட் 1 மணிக்கு ஃப்ளைட். சரி, நீ பாரி ஏர்போர்ட் கூட்டு வந்துரு. மிட் நைட் எல்லாரும் தூங்கிட்ட பிறகு நான் குரல் ஏர்போர்ட் கூட்டு வந்துரு. ஓகே தேவா அண்ணா. பாஸ்போர்ட் இல்லைனாலும் ஃபாரின் போலாமாண்ணா? Where is his passport? But didn't she go abroad for studies? But she said he's a college mate, so maybe when they were like in college in India. எனக்கு ஒரு ஐடியா. என்ன? அதாவது நாங்க இந்தியால எங்க போனாலும் வாழ முடியாதுன்னா அவங்க அப்பா அப்படி கரெக்டா? கரெக்ட். நேற்றுக்குள்ள ஃபாரினுக்கு போக முடியாது. கரெக்டா? கரெக்ட். அதான் பாஸ்போர்ட் இல்ல. மொத்தத்துல நாளைக்கு காலையில இந்த கல்யாணம் நடக்கலாம். நாங்க செத்தோம். கரெக்டா? 100% கரெக்ட். பாயிண்ட்டுக்கு வா. I'm also waiting. நீங்களே குரல கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. டேய் நாளைக்கு
அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வாங்கி நாங்க ஃபாரின் மிஸ் ஆகிக்கிறோம். நீங்க பொட்டாட்டி ஓடி போயிட்டு ஃபீல் பண்ற மாதிரி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு மேல உங்க மேல நம்பிக்கை இருக்கு. டோன்ட் வரி. குட் மார்னிங். Oh God. இந்த மாசம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்த மாசம் நான் வாழ மருமா யாரு வேணா தாலி கட்டி வெட்டிட்டு போறதுக்கு எனக்கு மாறுதாங்க முக்கியம். கொஞ்சம் பாரு, உங்க அப்பன் கேங் அவெஞ்சர்ஸ் மாதிரி நிக்கிறாங்க. நீ முடிவு பண்ணிக்கோ, உயிரா மானமா. இது உங்க லவ். நீங்க உயிரை கொடுங்க, என்ன ஆள விடுங்க. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டு கடிக்க கறி கேட்பான். ஆனா இதுக்கப்புறம் நீ சூசைட் எல்லாம் பண்ணிக்க தேவையில்லமா. யுவர் ஃபாதர் வில் டேக் கேர். பாய். போகிறது சொல்கிறேன். இன்னும் நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், இல்ல நம்ம சாகணும். அவளை பத்தி எனக்கு தெரியும். என் லைஃப் ரிஸ்க்ல விட்டுட்டு அவன் போக மாட்டான். Back to pavilion. ஏய், வெளில கல்யாணம் சொல்லிட்டு கோட்டை பட்டேங்கடா போற. உன் பொண்டாட்டியை லவ் கூட சேர்த்து முடியும். நினைச்சாலே வல்கரா இருக்கடா. மச்சான், இந்த 2025ல கூட ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ற பையனை கட்டினா வெட்டுவேன்னு சொல்ற அவங்க அப்பனும், அதை அலோவ் பண்ற இந்த சொசைட்டியும் நாங்க வைக்க நான் இல்ல. எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். This is the interval moment. இது இந்த வீட்டோட பத்திரம், மாமானோட கிஃப்ட். எனக்கு எதுக்கு மாமா? உனக்கு இல்லப்பா. எனக்கு எதுக்குப்பா? இது உனக்கும் இல்லம்மா. 10 மாசத்தை வர போற. Oh my God! What the hell? ஐடி ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கானு செக் பண்ணியா? டேய், செக் பண்றோம். ஐயோ, மெடிக்கல் சர்டிஃபிகேட் காணோம். அது ஹாஸ்பிடல்ல இருந்து டைரக்ட் எம்பசி காமிச்சிடுவாங்க. ஓகே. டேய், அவளுக்கு ஈஸியா விசா கிடைச்சோம். குறைஞ்சது 10 கண்ட்ரிக்காச்சும் இப்ப சுற்றுலாம் போயிருக்கோம். உனக்கு தண்டா ஃபர்ஸ்ட் டைம் சொதப்புன. Approved. Hers got rejected? இது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து உங்க மெடிக்கல் ரிப்போர்ட். இதுல 2 months நீங்க பிரெக்னன்ட் இருக்கு. பட் உங்க அப்ளிகேஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணீங்க. பிரெக்னன்ட்டா? அப்போ நீங்க பிரெக்னன்ட் உங்களுக்கு தெரியாது? She didn't know. அதை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கனடா போறோம். ஓகே? Twist, pay twist. Face. வயிறெல்லாம் பெருசாகி உள்ள குழந்தை இருக்குமே, அந்த பிரெக்னன்ட்டா? நான் அன்னைக்கே சொன்னாலே இதெல்லாம் வேணாம். Oh God! பச்சை போய் சொல்றாடா. ஊசி இடம் கொடுக்காம நூறு நோய். விசா அப்ளை பண்ணா திரும்ப வர 4 மாசம் ஆகும். அதுக்குள்ள வயிறு ஊப்பிடும், அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சிடும். ஹை ரிஸ்க் ஹார்னர் கில்லிங். பேசாம அபார்ஷன் பண்ணிட்டு
ஆக்சிடென்டல் பிரெக்னன்சி தானே. She wouldn't want to do that. ஆக்சிடென்ட்னாலும் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுடா. மதர்லி ஃபீலிங். நான் அவதான் மதர்லி ஃபீலிங்னு சொல்றாள். ஏய், இது எங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. கிளம்பு. இங்க பாரு, உனக்கு இப்ப மதர்லி ஃபீலிங் இவனுக்கு ஃபாதர்லி ஃபீலிங், அதுக்கப்புறம் உங்க அப்பா வருவான், அவன் தாத்தர்லி ஃபீலிங், எனக்கு என்ன மாமா ஃபீலிங்கா? ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுக்கு மேல இந்த ஃபேட்டியர்ஸ்லாம் இங்க செல்லாது. ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு நடைய கட்டி வா. என் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. Yeah, how are they going to solve it? Like, it's too complicated. அபார்ஷன் பண்ணிடலாம், பட் ஒரு சின்ன பிரச்சனை. இவங்களுக்கு யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, பிளஸ் பிசிஓடி வேற. அதனால இப்போ அபார்ட் பண்ணா திரும்ப குழந்தை பிறக்கிறதுக்கு 90% சான்ஸ் இல்லை. This complication after complication. 100% சான்ஸ் இல்லை. பரவாயில்ல டாக்டர், அபார்ஷன் பண்ணிடுங்க. அபார்ஷன் வேணும்னா ப்ளீஸ்ண்ணா, புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்ண்ணா. வாழ்த்துக்கு நீ அப்பாயிட்டு. It's getting way too complicated. விடுங்க, யாரு காரணமா ஒரு தூக்கம்? உங்க பொண்ணு சொன்னாங்க. So who does she end up with? Pari or... I'm still thinking. It could go either way. Okay. Okay. இன்னமும் உனக்கு இப்படி வர ஒரு கணக்கா வெக்க வேண்டி ஓடிக்கிட்டு இருக்க. அப்ப என்ன சும்மா உட்காந்தீங்க? உனக்கு என்னடா எங்க பேஷண்ட் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. நீங்க உள்ள வந்தா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்களா? வாங்க. இல்ல பரவாயில்ல, பேனிக் ஆகும். பொம்பளை கஷ்டத்தை உள்ள போய் பாடுறா. கட்டில படுக்க மாட்டேன் சோகமா இருந்துட்டா. சூப்பரா இருந்துச்சு. வரியா? பாட பார்க்க வேணாம். மாப்ள, எங்க காலத்துல எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல மாப்ள. உள்ள போய் பார்த்து கத்துக்கிடுங்க. Oh God. Pari is just so accommodating. Damn. குட் பாய் அனி, ஹெல்த்தி பேபி. கொஞ்சம் தெளிக்கணுமா? ஆண் குழந்தை பிறந்ததுமா? அம்மா பாட்டாங்க. அப்படிங்க. How is it gonna end? His expressions.
Damn, if Pari gets separated from the child. How is it gonna end? பாரு பாரு அங்க பாரு ஏதோ ஒரிஜினல் அப்பா மாதிரி குழந்தை வச்சுட்டு எதாவது அலப்புறம் பண்றோம் பாரு. ஜோக் இருக்கிறது அவனுக்கு பக்கா. சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? எதுவும் கலாய்க்கிறேன்னா சொல்லிடு. உங்களே இருக்கல மேடம், நீங்க தான் அவனை ரொம்ப நாளா கலாய்ச்சிட்டு ஆசையா லவ் சொல்ல வந்தவங்கிட்ட வேற ஒருத்தர லவ் பண்றேன்னு சொல்லி கலாய்ச்சேன். அப்புறம் அவனே கல்யாணம் பண்ணி சொல்லி கலாய்ச்சேன். அப்புறம் பிரெக்னென்ட்னு கலாய்ச்சேன். அப்போ உன் குழந்தைக்கு டைப்பர் மாத்த விட்டு ஜோக்கர்னு கலாய்ச்சேன். என்ன மனுஷன் ஆமாண்டி, அவனை லவ் பண்ணா அவனை ரிஜெக்ட் பண்ணது தப்புதான். பதிலுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு போ. அதை விட்டு அவனை யூஸ் பண்ற கப்பு மாதிரி யூஸ் பண்ற ரைட்ஸ் உனக்கு யாரை கொடுத்தது? நீ ஆட்டிக்கிட்டு கனடா கல்யாணம் போய் அடுத்த பிள்ளை பத்துக்கிற பிஸி ஆயிடுவேன். அவனே யாரே கல்யாணம் அவன் லைஃபே தொலைச்சிட்டு. உங்க அம்மா சின்ன வயசுல அழுவும் போதோ நான் தான் சிரிக்க வச்சேன். இப்போ நீ அழுவும் போதோ நான் தான் சிரிக்க வைக்கிறேன். அம்மா கேரடா போனதும் நம்மள மறந்துடுவா. So now what? She's to in a dharam sankat now. Okay. What is going on? Why? Why did she do that? நான் முடிவு பண்ணிட்டேன்டா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு Oh God. நம்ம லைஃப்ல இப்ப நடக்கிறதெல்லாம் மட்டும் இல்லை, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஏன் இல்லை? What was the slap for? உனக்கு முன்னாடி 100 பொண்ணு என் வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா உனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கூட என் வாழ்க்கையில யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்? லைஃப்ல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர போறதுல முடிவாயிடுச்சு. என்ன பண்றது? எனக்கு பிடிக்கும் போது உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கும் போது எனக்கு பிடிக்கல. நம்ம நேரம் என்ன நிமிஷத்துல இருக்கிறதுல மாத்த முடியும்? நீ ஃபீல் பண்ற அளவுக்கு நம்பறதே இல்லடா. புரிஞ்சுக்கோங்க, நீ லவ் ஃபெயிலியரை இப்போ போதையா பார்க்க ஆரம்பிச்சு. எந்த போதையா இருந்தாலும் அது மனுஷனை அழிச்சிடும். அது உனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு மைண்ட்ல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இந்த தேவதாஸ் மடக்கி தாஸ் கெட்ட தூக்கி கடாசிட்டு அதே மாதிரி கெத்தாடா. சாரி அகன்,
என்னால மத்த பொண்ணுங்க மாதிரி ஏர்போர்ட்ல டாடா கட்டிக்கலாம் போக முடியாது. ஃப்ரெண்ட்ல வச்சு லெக் பேக்ல வைக்கிறது எங்க ஹிஸ்டரியும் இல்ல. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். Now it's her turn. நல்லா இருந்தா 2 பேர் லைஃபும் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேரும் நாசமா போட்டும். Bye bye. சைன் பண்ணு. டிவோர்ஸ் என்ன டிவோர்ஸ் வாங்காம எவன் உன்னை கட்டுவா? போடுறா அது நீ போடுறியா இல்ல நான் போடவா? போடுறேன். This movie has been taking too many unexpected turns. சிரிக்காத கண்டுபிடிச்சிருப்போம். அக்கா, நீங்க அகனுக்கு யார் யாரையோ பொண்ணு பாக்குறீங்க, என்ன எங்க பார்க்க மாட்டீங்க? எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? எத்தி ஹஸ்கர் வாஸ்கர் நீ வச்சுக்கோ, உங்ககிட்ட போலரேட் பண்றீங்க. கொஞ்சம் டெல்லி விண்டேஜ் மார்க்கெட்ல இருந்து இறக்கிறீங்க. ஏன் போன்ல எடுத்தாலாம் பத்தாதா? இந்த டப்பால தான் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒரு ஃபீட்பேக், உனக்கு புரியாது. Come, let's take a picture. Smile. Oh God. அது வந்து பாத்தீங்கன்னா சார் பொண்ணா மாப்பிள்ளையா? சார் உங்க பொண்ணு தான் சார். சார் சார் கேஷா நகை ப்ளீஸ். உங்களுக்கு இருக்க டிபிக்கும் பிளாக்கும் கண்டிப்பா ஆட் பேக் பண்ணுங்க. சீக்கிரம் பொட்டியை கட்டு. செருப்பு மட்டும் மழை அப்ப ஒரு ஞாபகமா இருக்கு. அவரை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு போயேன். மட்டும் சும்மா அப்படி சப்போர்ட். ஆனா போனப்ப லைஃப் லாங் அப்புறம் பார்க்க முடியாது. They're gonna get screwed again. Oh God. Tears. It's not gonna end well. It's not gonna end well. இதெல்லாம் பிளான் பண்ணுமா? Oh God. டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லு. ஐயா, இவன் ஒரு வாரமா மேட்ரிமோனியில பொண்ணு தேடி இருந்திருக்கான். இங்க பாருங்கய்யா. அதுவும் இல்லாம ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கிற பொண்ணுக்கு இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா இருக்கு. உங்க மனசாட்சி எல்லாம் தொட்டு சொல்லுங்க. ஏன் நீங்க எல்லாம் உங்க பொண்டாட்டியை தாண்டி அவன் தொட்டது இல்லையா? Oh damn. உண்மை தெரிஞ்ச குழந்தைய கொண்டு சாப்பிடு. உனக்கு அப்பா நம்ம ஜாதியிலே நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடறாங்க. சாப்பிடலாம். Girl, just come clean.
Stand up to your father. அதான்டா வேணும் உங்களுக்கு. டைவர்ஸ் பண்ணாதான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? அவன் செத்தால முடியும்ல. She didn't think the dad would find out if she applied for divorce. He has so many connections. அவன் எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். Oh, finally. Finally. தான் நான் லவ் பண்றேன். அவங்ககிட்ட சொல்ல வந்தா நீ வெட்டு வேண்டாம். அதான் இப்படி ஒரு கல்யாணத்தை நாங்க பண்ணோம். Finally. குழந்தைக்கு அப்பா பாரிதான். அங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதை தவிர வேற எந்த பொண்ணும் இல்ல. கொல்லணும்னா என்ன கொன்னுடு. ஆனா தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. விட்டுடுப்பாரு. உனக்கு என்ன என்ன கொல்லுமா? கொல்லு. உன்னை நான் கொல்ல மாட்டேன். I will kill the சொல்லு, kid. பரம்பரைக்கு ஒரு அக்பார் வாரிசுடன். Damn. Like, how could he? Like, have a heart. What the fuck? He'll get a heart attack. What if he didn't get that heart attack, huh? The kid would have died. நன்றிடா. இந்த நன்றி உங்க பேர குழந்தைக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க மனைவி தெரிஞ்சது அந்த வயசுல அந்த குழந்தைக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல. ஹைவேஸ்ல தன் உயிரை பணைய வச்சு நம்ம ஊர்ல அழுதுகிட்டே தவந்து போயிருக்கு. That's a little extreme, but okay. Your father is fine. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் போய் பாருங்க. எல்லாம் போதுங்க. நாங்க எங்கேயோ போய் எப்படியோ படிச்சுக்கிறோம். அதே மாரி அவன் வந்து கொள்றேன்னா கொள்ளணும். இப்ப எதுக்கு அழுகுற? யார் எழுதா? கருத்தா இருக்க தாலி ஒருத்தந்து, வயிற்றுல இருக்க குழந்தை இன்னொருத்தந்து. ஒரு அப்படா என் நிலைமை யோசிச்சு பாரு. சார் புருஷா ஏனாம யோசிச்சு பாருங்க சார். எனக்கு எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க பொண்ணா? நீங்க சொந்த விட்டு போக கூடாதுன்னு நினைச்சது குத்தமா? சொந்தம் விட்டு போன மாமா விட்டு வெளியே போய் இன்னும் நிறைய புது சொந்தங்களை நம்ம ஃபேமிலி கூப்பிட்டு வரும். அதான் கரெக்ட். அட்வைஸ் பண்றது நினைக்காதீங்க. 5 அறிவு இருக்கிற திருநாய் கூட அதுக்கு பிடிச்ச இன்னொரு நாயோட மேட் பண்ணி தான் குட்டி போடுது. ஆனா 6 அறிவு இருக்கிற உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சவனோட தான் புள்ள பெற்றுக்கணுமா? நான் சென்ஸ். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ எப்பொழுதையும் அப்பே திருப்பிட்டு அதுக்காக நீ பண்ண கூட இல்லைன்னா We're just gonna ignore the fact that he's a murderer. Like, எங்க அனுபவத்துக்கு கொலை பண்ணுவீங்களா?
Okay. லவ் யூ மறக்க நீங்க போய் சாப்பிடுங்க. டேய் மடசாமி, நீயாடா உன் தாத்தனை காப்பாத்துன? காஞ்சி பிஸ்னியா கட்டுது. மடசாமி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண இந்த பிராங்க் நமக்குள்ளே இருக்கட்டும். Okay, that was good. சார் உங்களை மினிஸ்டர் உள்ள கூப்பிடுறாங்க. அம்மை, இன்னும் நீதான் என் மாப்பிள்ள. உட்காரு. Oh, something happened. Okay, at least. That's it. Do we have a post credit? Oh, we do have. Let's see. அம்மா கிட்ட முதல்லயே எல்லாம் சொல்லியிருக்கிறேன். மா, நீ எப்பமா இந்த கிரிஞ்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? உனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயே, இப்ப யார் அவளை பிடிச்சிருக்குன்னா? உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மேல சத்தியமா சொல்லு. ஒத்துக்க, எனக்கும் அவளை But I want a break. Back to square one. என்ன sketch ஆ? இதெல்லாம் சுத்து போடுறீங்களா? என்னடி, நீ அவளை வக்காலத்த? Why do they keep slapping each other? யம்மா 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 சீசன் 2 எல்லாம் பாடி தாண்டாது. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும். See, it's become evening now. Okay. I have thoughts. All right. My very first thoughts after like immediately watching the film, because if I had to like write a proper review, I would have thought of like I would have sat down, I would have thought of the pros and the cons, and then I would have crafted my review in that way. But the beauty of doing a movie reaction is that you can get my absolute immediate raw thoughts. The first thought I have is that this film was not boring. Like the pacing was really good. It was entertaining. It kept me like I did not feel bored basically while watching the film. Second, I think Pradeep Ranganathan and Mamita, both of them acted really, really well. And Pradeep's quirks, like a little bit over the top quirks, works because
he can pull it off. Like a lot of people, and a lot of actors, it doesn't suit them. Like all of those but I mean, like it's a little extreme, right? So I think Pradeep is able to pull it off, and that's why it suits him, which is why it did not look off to me. Like all those little quirks are part of his personality, which enhances the way he is, like as a character of Agan. Third, I think Mamita was great, especially in the emotional scenes. Then the songs are good. I really like the songs, entertaining. I had liked the songs before the release also. They were entertaining, and I think Sai did a fabulous job. The songs and the BGM, I think, kept the vibe really up in this film. That's another thing. So these are a couple of points which are really, really positive. Like it works positively for the film in the sense that overall, this is an entertaining film. The filmmaker is trying to bring certain points which are really, really socially relevant in a way, but they choose a tonality which is humorous to get the point across. Specifically, like honor killing, that is huge. That is like a very, very serious topic. Like the caste issue, the caste thing is still quite prevalent in society. I mean, however much you want to deny it, but yeah, the fact that the father is like, oh, he's from another caste, you don't know the caste, this marriage is rejected, like promptly. Like that might feel, from a script perspective, that might feel, isn't that a little extreme? But the movie actually deals in extremities. If you see the entire treatment of the movie, it is all extreme. Like what is actually normal in the film? A fake marriage, then the kid is there, then they're trying, the passport is not there for the Pari. Then, I mean, they are living as a couple, but obviously it's a fake marriage. The whole fiasco goes on and on and on. I mean, nothing, like the movie is a complete wild ride. So I understand that why sometimes the script wouldn't work. Like for me also, in my head, because the moment the father gets revealed, like Sarath Kumar gets revealed as the bad guy, my lens has completely changed now. Like I cannot forgive him. I cannot fathom the fact that the daughter still wants to be around the father. I know she's scared. I know she fears for her life and all. But that, I feel that should have been projected enough, that she is doing everything and she's being around the father because she has fear of dying in his hands. Like, I think that was not projected enough. And that is where I found a little bit of disconnect, that if you're portraying him as the villain guy, like, fine, you have revealed that. That's a big reveal. But then I found that Mamita is not scared enough. In the second half, she needs to be scared and alert enough. But overall, I found her acting well. But that aspect between the father-daughter relationship, I think that is such an important point, because imagine your father admitting that, he has killed your aunt, killed his own sister. How do you even live with that? I would be shit scared of my life, and your father has literally threatened you with a gun. So I think her not being scared enough was a problem for me when I was watching this film, especially in the second half. Because that's like a big shock, right? That's a very, very big shock. So I think for me, that was the biggest disconnect in the script. Otherwise, I understand that this movie is supposed to be a little wild and a little wacky, and they're trying to put across certain points through that, wild humor in a way. That's fine. But then show that wildness between the father-daughter relationship also, that becomes too extreme for her to even handle. And I feel that largely the performances really, really carries the film, especially Pradeep Ranganathan. I think he's fabulous as an actor, and especially playing that sort of loser guy. I wouldn't say loser guy, but a guy who is flawed. I think Pradeep has really nailed the flawed hero character. He fits that type. He can act really well. Like while watching the film also, I was telling you, like these little quirks that he have, it would look cringe, but on Pradeep it suits really well because of the way he emotes it. So overall, I would say story-wise, I found it quite decent and entertaining, because like I said, I did not get bored. But yes, there are definitely some script issues that I felt that could have been, like, if you are going for a wild ride, then go all out, is what I feel. And that there was a disconnect there for me. And I completely understand if people find this thing weird. I would understand that point of view, is that, oh, okay, they have kind of ruined the sanctity of marriage because they are showing that, okay, they're married, but it doesn't hold any value and all. There could be people with that opinion, and I completely respect that. For me, I don't see it from that perspective, because I know from the trailer itself, I understood that this movie is absolutely going to be, like, they're taking it to a crazy level. But I feel not crazy enough.
I just felt that. And can I just say, the movie looked also really, really beautiful. Like, they're just, the way it has been shot, it is so dynamic, and it moves really fast. The frames also, they are so well lit up, they're bright, and it's actually very, very gorgeous. So very dynamically shot. The editing is very, very, very fast, I felt. And you need that for this kind of film, because otherwise, if you are not making it crazy and dynamic enough, then this kind of script wouldn't work. So I think the editing as well as the cinematography was done really well. So yes, those were my overall like immediate first thoughts after watching the film. I definitely want to know what are your thoughts. How did you feel after watching this film? And I hope you guys enjoyed the reaction. This was part 2, and if you want to see the complete unedited reaction, then you can catch this on Patreon. If you're watching it on Patreon, thank you for joining the membership. If you're watching it on YouTube, thank you for watching. And yes, I'm gonna sign off now, and I will see you soon on my next video. Bye.